எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு விமென்ஸ் டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் என்னோட மனமார்ந்த ஹாப்பி விமென்ஸ் டே. பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள், வீர பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு 10 டிப் நம்ம பார்ப்போம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லா டிசீஸ்லேருந்து கொஞ்சம், அதாவது ஒரு 75% நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 டிப்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மொதல் விஷயம், பெண்களுக்கு ஆண்களை விடவே வாட்டரும் ஸ்லீப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கமும் தண்ணீரும். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நிறையாவே நம்ம மல்டி டாஸ்க் பண்ணுவோம். ஃபோன் பேசிகிட்டே சமைப்போம், சமைச்சிட்டே துணி காய போடுவோம், துணி காய போட்டுகிட்டே நம்ம துணியை துவைக்க போடுவோம், வீட்டை ஒதுங்க வைப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மல்டி டாஸ்க் பண்ணுவோம். அதே மாதிரி மென்டல்லையும் புருஷனை பற்றியும் நம்ம கவனிக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், வெளியே ஸ்டாஃப்ஸ் யாராவது அதையும் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே பார்த்துக்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறனால மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லீப் எப்போவுமே ஆண்களை விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஒரு ½ hour to 45 minutes ஆகுது எக்ஸ்ட்ராவாக தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஆண்களை விடவே நம்ம ஒரு 2 minutes முன்னாடியே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் பெண்கள் நார்மலாகவே கொஞ்சம் நான் டயர்டாக இருக்கேன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, பசங்க எப்போவுமே ஆக்டிவாகவே இருப்பாங்க. இப்படி போகலாமா போகலாம், வெளியே போகலாமா போகலாம், நைட்டு வேலைக்கு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே போகலாமா போகலாம். ஆனால் பெண்கள் கொஞ்சம் நம்ம டயர்டாக இருப்போம். ஸோ உங்களுக்கு தேவையான 2 மேஜரான விஷயம், ஒன்று நல்ல தூக்கம், 2வது அடிக்குவேட் வாட்டர் இன்டேக். தேவையான அளவுக்கு தண்ணி குடித்தா போதும். உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் டு மேக்ஸிமம் 3 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டராவது ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே தண்ணியை ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே, அதாவது நைட் ஒரு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. 8 மணிக்கு மேலே நீங்கள் குடிக்கிறதெல்லாம் நைட் சும்மா எழுந்திரிச்சு போயிட்டே இருப்போம். அதனால கூட தூக்கம் நமக்கு கெடலாம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க பெண்கள், அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் மொதல் ஆளாக நம்ம தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நமக்கு நம்ம சேஃபாக இருந்தோன்னா நம்மளால் ஒரு 10 பேர் உபயோகப்படுவாங்க இல்லையா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போட்டுட்டா நம்ம யாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடும். அதே தான் நம்மளோட கேஸ்லேயும். நீங்கள் என்ன தான் சூப்பராக சமைச்சு ஃப்ரூட் பவுல், வெஜிடபிள் பவுல், நான்வெஜ்ஜு, ஜூஸுன்னு கொடுத்தாலும் டம்ளர் நீங்கள் குடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெம்பு இருக்கும் இனி வரப்போகிற நாட்களில் படுறதுக்கு. ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட். நீங்கள் தான் கன்சர்னில் இருக்கணும். அதே மாதிரி மிச்சத்தை தயவு செஞ்சு சாப்பிட்றது நிறுத்துங்க பெண்களே, சரிங்களா. உங்களோட தட்டில் மேக்ஸிமம் நல்ல உணவுகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் நிறையா சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கும் நான் நிறையா நல்லதாக சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கும் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நல்ல உணவுகள் ப்ளீஸ் 3 வேளை உணவுலையும் எடுக்கிறதுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. இந்த 3வது பாயிண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயின்ஸும் ரொம்ப 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 முக்கியம் நமக்கு. ஏன்னா ஜாயின்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா, ருமட்டாய்டு பேஷண்ட்ஸுக்கும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும், ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும், இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான், பாலி ஆர்த்ரைட்டிஸ்க்கும், பெரிய ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நம்ம முன்னாடியே நம்ம ஜாயிண்ட் பார்த்துருக்கலாமே, நம்ம ஏன் அதை பார்க்காமே விட்டுட்டோன்னு தோணும். ஸோ நம்ம என்றைக்குமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வரும் முன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிவிடுங்க. ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு என்ன டாக்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட். நம்ம உடம்புல மொத்தம் 360 ஜாயிண்ட் இருக்கும். அத்தனை ஜாயிண்ட்டுக்கும் நம்மளால் ஒர்க் அவுட்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் உள்ளே இன்டர் கனெக்டடாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரிகிற ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஜாயின்ஸுக்கெலாம் ஒர்க் அவுட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா பண்ணி காட்டுறேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கலாம். இப்படி பண்ணுறது, இப்படி ஒரு 30 செகண்ட் இல்லை 15 செகண்டாவது ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒர்க் அவுட். அப்புறம் இப்படி ஒரு 15 செகண்ட், இப்படி ஒரு 15 செகண்ட், இந்த ஜாயிண்ட்டுக்கு இப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறது. இது எல்லாமே ஒரு 15 செகண்ட்ஸ், ஒரு 15 நொடி மட்டும் போதும். நான் ஒன்றும் உங்களை அரை மணி நேரம் உட்காந்து பண்ணவே சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்மளோட நெக் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், ஹிப் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், நீ ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், ஆங்கிள் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட காலில் இருக்கிற ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது, முட்டு வலி, முதுகு வலி வருது, ஸ்டிஃப்னஸ் வருது. காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு அப்படியே ஸ்டிஃப் ஆகிக்கும், ரிஸ்ட் ஜாயிண்ட் பெயின் வருதுன்னு ஏகப்பட்ட பேர் வரும். அதுலேருந்து நம்ம நல்லாவே தப்பிச்சுக்கலாம். இது உங்களுக்கு வலி இருந்தாலும் பண்ணுங்கள்,
இல்லாட்டியும் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட வயசு சின்ன, அதாவது 10 வயசு குழந்தையோ 5 வயசு குழந்தையோ, நீங்கள் 10 வயசு 5 வயசில் அவங்களே விளையாடுவாங்க. ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம செடன்ட்ரியாக இருப்போம்னு தெரியும்ல நமக்கே. அதாவது ஒரு 11th 12th வரும்போது ரொம்ப செடன்ட்ரியாக இருப்போம். அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் நிறைய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் வந்துட்டு 14-15 வயசில் பார்த்துட்ருக்கோம், விச் இஸ் வெரி டிஸ்ஹார்ட்னிங். ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஜாயிண்ட் ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஜாயிண்ட் பிரச்சனை லேடிஸ் தான் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த ஜாயிண்ட் ஒர்க் அவுட், நார்மல் வார்ம் அப்பை கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ரொம்ப ஈஸியான, நம்மளால் இன்றைக்கி ஈவினிங்லேருந்தோ இல்லை இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். டீ காஃபி நம்ம எல்லாருமே குடிப்போம், அதை தவிர்க்கவே முடியல. நான் எவ்வளோ இதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறுத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன், கம்மியாவது பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீ 8 டீலாம் குடிப்போம். அட்லீஸ்ட் 2 இல்லைனா 1 கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி கம்மி பண்ணவங்க சூப்பர், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஆல். ஸோ நீங்கள் டீ காஃபியோட எடுக்கிற உணவுகள் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக மாற்றிக்கணும். அதில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான உணவு என்னன்னு நான் சொல்லட்டுமா? வால்நட்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு 5 வால்நட் ஒரு நாளைக்கு நீங்கள் டீ குடிக்கும்போது, அதே மாதிரி வால்நட் எப்படி சூஸ் பண்ணணும்னா, நீங்கள் உடச்சி இப்படி 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 பண்ணும்போது அப்படியே எண்ணெயாக இருக்கணும், புரியுதுங்களா? அதனால் வால்நட் எதுலலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா, கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும் தாராளமாக. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் இருக்குது. ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு, அதாவது முட்டு வலி முதுகு வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் வந்துட்டு வீக்கம் இருக்குது, எனக்கு கரக் முறக்குன்னு கிரிப்பிட்டேஷன் சவுண்டு வருது, இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணும். அது நம்மளோட குடல் பகுதிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வால்நட்டு. பிபியை கண்ட்ரோல் பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட் வால்நட். இதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வால்நட் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 எடுத்துக்கோங்க. 5 போதும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போது இந்த வால்நட்டை ஸ்நாக்காக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்துட்டு நம்மளோட உடம்புல எக்ஸ்போசிங் ஏரியாஸ்ன்னு இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ், கை, கால், பாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாதமும் நம்ம கையும் அப்படியே பூ மாதிரி வச்சுக்கணும், ஃபேஸும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இந்த 3 விஷயங்களுக்கும், அதாவது சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற, ரொம்ப ஜாஸ்தியான யூவி ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கணும். எப்படி எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறது? ஒன்று வந்துட்டு குட் ஸ்லீப் அண்ட் குட் வாட்டர் இன்டேக் நான் சொல்லிட்டேன், நல்ல உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் நம்ம கொடுக்கலான்னா, ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்கறது நல்லது. உங்கள் பாடிக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஆயில் வந்துட்டு நமக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு இப்போ நால்பாமராதி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு பாடிக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஆயில் வந்துட்டு 3 days ஒன்ஸ் ஆகுது, இல்லை சரி அதை கூட விட்டுருங்க, வீக்லி ஒன்ஸ் ஆகுது, வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே இல்லை ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த நாள் எக்ஸ்போசிங் ஏரியாஸ்க்காவது போடுங்க. ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, காதுக்கு, கை ஃபுல்லாக, அக்கிளுக்கு, நம்மளோட பேண்டீஸ் போடுற இடத்துக்கு, நம்ம கால்களுக்கு, பாதத்துக்கெலாம் நல்லா போட்டு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 45 minutes விட்டுட்டு நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கிற இந்த முல்தானி மட்டி, குளியல் பொடி, பாசிப்பயிர் மாவு, கடலை மாவு, இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணும்போது உடம்புல இருக்கிற சூடு, பித்தம் எல்லாமே வெளியே போகும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு என்றைக்குமே நான் பார்க்குற எல்லா பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே பண்ணுறதில்ல, பேஷண்ட்ஸ் மட்டும்தான் எல்லோரும் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற அட்டெண்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு, நம்ம பேஷண்ட்ஸ்லாம் 6, 6:30, 7 மணிக்கு சாப்பிட்ருவாங்க, பக்கத்தில் அட்டெண்டர் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்கன்னா 11 மணி ஆகிடுங்கிறாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே நன்றுன்னு தானே நாம் சொல்லியிருந்தோம். ஏன் வந்துட்டு பேஷண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவுமே நான் பண்ண மாட்டேன், பேஷண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். தயவு செஞ்சு இருக்காதீங்க, ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். ஒரு நோய் நமக்கு வராமல் இருக்கிறது நல்லது. இப்போ எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபேஷனாக ஆயிட்டு வருது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில். நமக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நோயே இல்லாத வாழ்க்கை தான் பயங்கரமான சிறந்த வாழ்க்கை. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற எல்லா டிப்ஸும் தலைமுடி கொட்டினாதான் நம்ம வந்துட்டு ஹேரை கேர் பண்ணணும்னு இல்லை, நல்லா இருக்கும்போதே ஹேரை கேர் பண்ணலாம். ஜாயிண்ட் ஹெல்த்துக்குலாம் ஜாயிண்ட்டில் பெயின் வந்தால் தான் இந்த ஹெல்த்துக்குனா நம்ம எடுக்கணும்னு இல்லை, பெயின் வர்றதுக்கு முன்னாடியே
அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பண்ணணும். எனி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுங்க. ஆண்கள் வந்துட்டு என்றைக்குமே ஒன்றா வேலைக்கு போயிட்டு நம்ம ஏதாவது உடம்பு வந்துட்டு சிக்கன் வச்சுக்கிறாங்க, இல்லை காலையில் வாக்கிங் போயிடுறாங்க, இல்லை ஈவினிங் வந்து ஒரு வாலிபால் ஃபுட்பால்னு ஏதாவது போய்ட்டுறாங்க, இல்லைனா சண்டே ஆனால் வெளியே போயிடுறாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறோம், ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துருக்கோம், பெருசாக ஒரு ஆக்டிவிட்டி ஒரே ஒரே இதே வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுங்க. இது கஷ்டமான விஷயந்தான், பட் ஸ்டில் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட உடம்பை நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்க முடியும், ஓடிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி நீங்கள் சின்ன வயசில் வந்துட்டு ஷட்டில் விளையாண்டுருக்கலாம், இல்லை கபடி விளையாண்டுருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸ் கிளாஸோ, இல்லை ஒரு ஜூம்பா கிளாஸோ, இல்லை ஒரு அரபிக் கிளாஸோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாஸ் உங்களுக்கு என்ன கராத்தேவோ சிலம்பமோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு தயவு செஞ்சு நம்ம இளமையாக வச்சுக்கணும். நம்மளோட உடம்பும் நம்மளோட மனசும் இளமையாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துலையோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட டைமை 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு அதுக்கு ஒதுக்குனாதான் நம்மளோட மனசளவையும் உடம்பு அளவிலையும் நம்ம வந்துட்டு இளமையாக இருக்க முடியும். ஸோ ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் எப்படியாவது ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டிபெண்டன்சி வேண்டவே வேண்டாம். அவர் இருந்தால் மட்டும்தான், இவர் இருந்தால் மட்டும்தான், இவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணணும். அந்த டிபெண்டன்சிலேருந்து வெளியே வாங்க. எந்த அளவுக்கு நம்மளோட உடலை வந்துட்டு பாதிக்குது அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் தான் நான் சாப்பிட்டு தூங்குவேன். 11 மணிக்கு வர ஒரு ஆளுக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு நைட் நீங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் 11 மணிக்கு வரவர் 8 மணிக்கு எந்திரிப்பார். ஆனால் நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா வேண்டாமா, செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் பற்றி நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் ஒரு 6:30 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு தூங்கலாம். அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்குறதும் சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். இதை பண்ணிக்கோங்க. இந்த டிபெண்டன்சி அவர் வந்தால் தான் நான் பண்ணுவேன், இவர் வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படி இருந்துச்சுன்னா இப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. கடைசி வந்துட்டு 2 பாயிண்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, நம்ம பெண்கள் நிறைய பேர் வெயிட்டை நம்ம வந்துட்டு பார்த்துக்கிறதே இல்லை. இது பாடி ஷேமிங் அந்த கணக்கே இதில் வராது. ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா பிஎம்ஐ படி கரெக்டாக இருக்கணும். ஸோ வெயிட் லாஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கெயின்டாக இருக்கிறீங்க, 2 பிள்ளைங்க ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உடம்பு என்றைக்குமே புதுசாக ஒரு காலேஜ் போகிற பொண்ணு மாதிரி, ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஒரு 2 குழந்தைங்க ஆனோனாலே ஒரு சின்ன தொப்பை இருக்கணும், கொஞ்சம் அங்கங்கே ஃபேட் இருக்கணும்னு அர்த்தமே இல்லை. நம்ம திருப்பி நம்மளோட உடம்பை மெருகேற்றுறதுக்கான ப்ராசஸில் இருந்தால் கூட போதும். கண்டுக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க, அந்த மெருகேற்றிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு பேக் டு ஃபார்ம் ஆகிடணும். நம்ம கல்யாண மேடையில் எப்படி இருந்தோம், இல்லைன்னா காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தோம், ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தோம், சின்னதாக குட்டியாக, அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டு கரெக்டான பிஎம்ஐயில் இருந்துச்சுன்னா நோயிலேருந்து நம்ம நிறையாவே நம்மளை கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கலாம், இப்போ பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் வெயிட் வந்துட்டு இம்மீடியட்டாக உங்களோட கன்சர்னில் எடுங்க. அது பாட்டுக்கு கிடக்குதுன்னு தயவு செஞ்சு விடாதீங்க. கொஞ்சம் கூட தொப்பை போடுறதுக்கு விடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு மேஜரான ப்ராப்ளம் வந்துட்டு வயிறு தான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாங்கிறது எல்லாமே யூடியூப்ஸில் இருக்குது. பார்த்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் 10th பாயிண்ட். நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ கன்சிஸ்டன்சி தான் கடைசி பாயிண்ட். நமக்கு ஒருத்தங்க சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. ஸோ ஒருத்தங்க சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லணும். அடுத்த வீடியோவில் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், நான் வந்துட்டு ஐ வாஸ் அரௌண்ட் 67, நான் இப்போ வந்துட்டு 55ல் இருக்கேன். 2 மாதம் 3 மாதம் அப்படி குறைச்சேன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் தட் வில் பி மோட்டிவேட்டிங். நான் என்னென்ன பண்ணேன், என்ன மாதிரி உணவுகள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன். மேபி அது வந்துட்டு நிறைய பெண்களோட லைஃப்பை வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா பெண்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும். எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணணும். சோர்ந்து போய் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், கடைசியில் நிம்மதியாக இருக்கணும்னு நான் என்றைக்குமே காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி விமென்ஸ் டே. இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.